இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மின்சார வெட்டும் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. பயிர்க்கடன் தள்ளுபடி யார் ஆலோசித்து முடிவெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஏதோ விவசாயிகளோடு பேரம் பேசுவது போல முதலே 50,000 பிறகு 75,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி கொங்கு மண்டலத்துக்கான குரலாக சட்டமன்றத்திலே ஒலிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிற பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே இந்த மண்ணுக்காக செயல்படுவார் என்ற அந்த நம்பிக்கையும் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மின்சார வெட்டும் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம். அப்படி அவர்கள் முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறாமல் இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஏனென்றால் மின்சாரம் என்பது பற்றாக்குறை இல்லை என்பதை மின்சாரத்துறையினுடைய தலைவரும் அமைச்சருமே சொல்லி இருக்கிறார்கள். நிர்வாகத்தில் வருகிற குளறுபடிதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அரசுதான் செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. பயிர்க்கடன் தள்ளுபடி யார் ஆலோசித்து முடிவெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஏதோ விவசாயிகளோடு பேரம் பேசுவது போல முதலே 50,000 பிறகு 75,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதியிலே என்ன சொன்னீர்களோ அதை அறிவிக்க வேண்டும் என்றுதான் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பயிர்க்கடன் தள்ளுபடியை இன்னும் 6 மாத காலம் கழித்து அறிவித்திருந்தால் கூட யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். 6 மாத கால அவகாசம் இந்த அரசுக்கு கொடுத்திருப்பார்கள். அவசரப்பட்டு சரியான ஆலோசனை இல்லாமல் அறிவித்திருக்கிற அறிவிப்பு தான் இன்றைக்கு விவசாயிகள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போலதான் பொள்ளாச்சியிலும் PAP வாய்க்காலுக்காக 4,500 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என்று அப்படிப்பட்ட முன்னெடுப்புகள்
கடந்த கால ஆட்சியிலும் இருந்தாலும் இப்போது அதை எப்படி செய்யலாம் என்பதை சம்பந்தப்பட்ட அந்த பிஏபி வாய்க்காலால் பயன்பெறுகிற சட்டமன்ற தொகுதிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் பைப்லைன் மூலமாக அது தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அரசு செய்திருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகள் இதிலே பயன்பெறுகிறார்கள். அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஆலோசித்து இந்த பகுதிக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கடந்த தேர்தலில் சட்டமன்ற பாசன சபைகளுடைய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் இது தெரியவில்லை. திடீரென்று ஒரு அறிவிப்பாக வந்திருக்கிறது. பாசன சபையில் இருப்பவர்கள் தான் அந்த பாசனத்தை பெறக்கூடியவர்கள். அவர்களுக்கு அது தெரிய வேண்டும். அதே போல சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்றத்திலே முன்னெடுப்பதற்கும் அதிகாரிகளோடு கலந்து பேசுவதற்கும் அவரெல்லாம் அழைத்து வைத்து பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. திமுக பொதுச் செயலாளர் சொன்னாது அவங்களுடைய கருத்து. அவரு சொன்னாரு, ஏன் சொன்னாருன்னா நீங்க அவருக்கு தான் கேட்கணும். உங்க கட்சி கருத்து அவரு ஏன் சொன்னாருன்னு எங்கிட்ட ஏன் கேட்கணும்? உங்களுடைய கட்சி கருத்து தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கிற முடிவுங்க. தேர்தலுக்கு பின்னாடி அதை பத்தி பேசக்கூடாது. அவர் பெரிய தலைவரா இருக்காரு, நம்ம சொன்னா குற்றம் சொல்ற மாதிரி ஆயிடும். தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கிற முடிவு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள். ஆனா இப்ப அதை மறுபரிசீலனை பண்ணி பேசக்கூடாது. அதாவது அரசியலிலே அந்த நிலைப்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டுமல்ல, கூட்டணிக்கு சேர்ந்தவர்கள் தடுமாற்றத்தோடு இருந்தார்கள். நாங்கள் அங்கே ஆதரிக்கிறோம், ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அந்த தடுமாற்றம் ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி முக்கியமான விமர்சனம் ஏன் வந்தது என்று சொன்னால், அவர்கள் அந்த கூட்டணிக்கு சென்றவர்கள் அவர்கள் திமுக கூட்டணியிலே இல்லை என்று சொல்லலாம். திமுக கூட்டணியே தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொல்லக்கூடாது. அது தவறு என்று அவர்களே புரிந்திருப்பார்கள். இப்ப அப்படிப்பட்ட நேரத்திலே கூட்டணியிலே இருக்கிற நாங்கள் கேட்காமல் யார் கேட்பார்கள்? இல்ல, இது உண்மைதானே, உண்மையா நடக்கிற விஷயங்கள் தான். யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆளுங்கட்சியில் இப்படி எல்லாம் நடக்கலன்னு சொல்றாங்களா? என்ன வருத்தம் என்னன்னா, ஆளுங்கட்சி நிர்வாகிகளே பல இடங்கள்ல அதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறது. மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அந்த நடவடிக்கைகளை உடனே மேற்கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா மற்ற விஷயங்கள் எப்போ வேணாலும் பேசிக்கலாம். வளர்ச்சி திட்டங்கள் அல்லது சமூக நலத்திட்டங்கள் அதையெல்லாம் செயல்படுத்துறதை பற்றி எப்போ வேணாலும் பேசலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு, சிறு குழந்தைகள் பாலியலுக்கு உட்படுத்தப்படுவது, இப்படி விஷயங்கள் எல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டியது, உடனடியாக கேட்கப்பட வேண்டியது. ஆனால் இதை நாளைக்கல்ல, இன்னைக்கே நிறுத்தம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சீர் செய்து இந்த பாலியல் பலாத்கார நிகழ்வுகள் இன்றைக்கே நிறுத்தப்பட வேண்டும். இளைஞர்களுடைய உத்வேகத்தை எங்களுடைய மாநாடுகளின் போதும் அல்லது தீரன் சின்னமலைக்கு அஞ்சலி செலுத்தும் போதும் எல்லோரும் பார்க்கக்கூடியதான். அப்பதான் எல்லா இளைஞர்களையும் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் இளைஞர்கள் தான் எங்களுடைய வலிமையே. இன்னும் அதிகமான இளைஞர்களை சேர்த்த வேண்டும் என்பதுதான் பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டிருக்கிறோம். அந்த செயல்பாட்டு நடைமுறையை காலத்திற்கேற்றவாறு மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இருந்த நிலைப்பாடு மட்டுமல்ல, அது கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக அருந்ததியர்களுக்கு அது உள்ளொதுக்கீடு விஷயத்தில் ஆதரவாக எப்போதும் இருப்பார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.